நேரத்துக்குள்ளாக நம்ம வந்து வேர்ட் ஆஃப் காட் செஷனுக்குள்ள நம்ம வந்து போக போறோம். ஸோ நம்ம மத்தியில இந்த நாள்ல வார்த்தையை பகிர்ந்து கொள்வதற்காக மிராக்லஸ் லவ் ஆஃப் மினிஸ்ட்ரீஸ்ல இருந்து ஸோ நம்ம மத்தியில பாஸ்டர் இளங்கோவன் அண்ணா வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ணா இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளோட ஷேர் பண்ணுவாங்க. வித் தர்ஸ்ட் ஹார்ட் எல்லாருமே வந்து ஆண்டவருடைய வார்த்தைக்காக காத்திருப்போம். நிச்சயமா ஆண்டவர் நம்மளோட பேசுவார். நம்ம இந்த வேலையில சாட் பாக்ஸ்ல கரங்களை தட்டி நம்ம வந்து அண்ணாவை வந்து வரவேற்கலாம். ஓவர் டு பாஸ்டர் இளங்கோவன் அண்ணா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையில உங்களை யாவரையும் இயேசு நாமத்துல சந்திப்பு மிக சந்தோஷம். இப்பொழுது ஒரு 2 லைன் பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தை கடந்து போகிறோம். Thank you, Lord. அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த ஒரு பாடல எங்களோட கூட நினைச்சு பாடு. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் ஊதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது டெபோராவின் காலம் அல்லோ. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே, யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். ஆர்ப்பரிப்போம் ஆர்ப்பரிப்போம், அலங்கம் இடியும் வரை ஆர்ப்பரிப்போம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள் நுழைவோம். எக்காலம் மோதி எரிகோவை பிடிப்போம், ஆரவார துதியோடு கானானுக்குள். எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது டெபோராவின் காலம் அல்லோ. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது நம்முடைய காலம் அல்லோ. Praise God. Praise God. கர்த்தர் நல்லவர். நம்ம இந்த நாட்கள் நீங்க பாஸ் பண்ணி ஜெபிப்பது ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த இந்த தரிசனத்தை, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்ததான பெரிய பாரத்தை குறித்து அந்த கர்த்தரிடத்துல உண்மையாக நன்றி செலுத்துகிறேன். இன்னைக்கு நம்ம சில காரியத்தை மெடிடேட் பண்றது மட்டும் கிடையாது, சில காரியங்களை கர்த்தர் செய்யும்படியாக உங்களுடைய ஆவில சில மாற்றத்தை கொடுக்க விரும்புகிறார். இந்த நாளில விசேஷமாய் கூட நான் உங்களுக்காக ஜெபிக்கணும், வேர்டு ஒரு ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு 5:10 அலாம் செட் பண்ணியிருந்தேன். ஆவியானவர் கரெக்டா என்ன 3 மணிக்கு எழுப்பினார். 3 மணிக்கு எழுப்பி செபிக்க முடியாது உங்களுக்காக கரெக்ட் சில சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட், சீக்வன்ஸ் ஆஃப் டாஸ்க் டு பி டன் பை யூ அப்படின்ற மாதிரி ஒரு ஆண்டு கொடுத்துக்கிட்டே சில காரை ஷேர் பண்றாரு. அது உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதே நேரத்துல the restoration of spirit is not going to be very easy before Jesus. ஆனா இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, இயேசு நமக்கு ரத்தம் சிந்தின பிற்பாடு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். இப்பொழுதும் இது அஸ்திபாரம் கொண்டு ஒரு காரியத்தை நம்ம இனிஷியலா ஆரம்பிக்க போகிறோம். We are going to read Bible verse, Acts of Apostles, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 3 வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம வார்த்தை தொடர்ந்து தியானிக்க போகிறோம். யாராச்சும் முடிஞ்சவங்க அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம்
13, 14, 15 வயசு வாட்ச். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். அதில் பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்த்துலமேயும் மத்தேயுவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் செலோத்தே எனப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவனுடைய சகோதரரோடும் கூட ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது அவர்கள் நடுவிலே பேதுரு எழுந்து நின்று, நல்ல word. இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஆண்டவர் ஸ்பெசிபிக்காக அப்போஸ்தலருடைய எல்லா பேரும் அங்க லிஸ்ட் அவுட் பண்ணுகிறத பார்க்கிறோம். 120 பேருடைய எல்லா நேம் லிஸ்ட் கொடுக்கல. ஆனா ஆண்டவர் செய்ததான 3 விஷயங்களை நான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா சொல்ல விரும்புகிறேன். ஃபர்ஸ்ட் திங், they came together in the upper room. ஏதோ ஒரு பெரிய பர்பஸ்க்காக ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுக்காக அவங்க 120 பேரும் ஒன்றாக கூடினார்கள். இந்த குரூப்புக்கு சில வாக்குத்தத்தங்கள் ஆவியானவர் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஏன் உங்களை இணைத்திருக்கிறார், உங்களை கொண்டு என்ன எழுப்புதலை கொடுக்க போகிறார், என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறார், வாட் இஸ் யுவர் காலிங், வாட் இஸ் த பர்பஸ் என்கிறதான பெரிய கிளாரிட்டி ஆண்டு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் இந்த 21 நாள் நீங்கள் உபவாசித்து காத்திருக்கிறீங்க. இந்த 21 நாள் காத்திருக்கிறதுக்கு ஒரு வாக்குத்தத்தம் உண்டு. அதே நேரத்துல இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து கிட்டத்தட்ட 500 பேருக்கு அவர் பிரத்யட்சமானார். இன்னைக்கு அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம். அநேகர் இன்னைக்கு வெதர் இட்ஸ் யங்ஸ்டர் ஆர் எல்டர்ஸ், பாஸ்டர்ஸ் ஆர் அப்போஸ்டல்ஸ், ஒரு பெரிய குரூப்கே ஆண்டவர் தம்மை தானே அறிமுகப்படுத்தியிருந்தாலும் God has a purpose for your group. God is very clear about it. உங்க குரூப்புக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. You have a unique calling in this world. ஆண்டவர் அதே நேரத்துல உங்களுக்கு இந்த 21 நாள் தச்சினா அரணுக்கு திரும்ப மட்டும் கிடையாது. It's not just to get united. It's not to come back. It's a transformation God is going to allow in every individual spirit. Your spirit is going to be restored by the power of the Holy Spirit. Your spirit is going to be restored by the word. You are going to be realigned on the calling and prophecy. தரிசனங்களுக்கு, தீர்க்க தரிசன வார்த்தைக்கு your spirit is going to be aligned. It's not a group. இந்த வசனத்தை வாசிக்கும் போது 3 காரியம் ரொம்ப ஸ்ட்ராங்கா பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த விஷயம். They came in one accord for the promise of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை வாக்குத்தம் பண்ணியிருந்தாங்க. ஒரு பெரிய மகிமை அவர் இடத்துல வர போகுது. அவங்களுக்கு அன்னைக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுன்னு சொன்னா வாட் இஸ் த மூவ் இட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படி தெரியாது அவங்களுக்கு. ஒரு அக்கினிமயமான நாவ அமர போகுதுன்னு தெரியாது. ஒரு நாள்ல 3000 பேர் அன்னைக்கு ரட்சிக்கப்பட போறாங்கன்றது அவங்களுக்கு தெரியாது. That was a mighty plan of God. The same way as a mighty plan upon your group, that what God is going to move. So make it very clear upon this. அநேகருக்கு 500 பேருக்கு பிரத்யட்சமானாலும் விரல் விட்டு என்னும்படியாக 12 பேரை அவர் லிஸ்ட் டவுன் பண்ணார். நமக்கு ஏற்கனவே அழைக்கப்பட்ட சிறுசுகள் தெரியும். So what you are going to do is within this group you are going to list down the names. So நீங்க உங்களோட கூட சேர்ந்து ஜெபிக்க முடிய நிறைய பேர் வருவாங்க. 120 வரலாம், 500 வரலாம். உங்களோட சேர்ந்து ஜெபிக்கிறது நிறைய பேர் வரலாம். ஆனா பிரைமரியாக you are going to list down a group of people within you that they are going to stand along with you. So அவங்க காலிங் இதுதான். நீங்க ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிற நோக்கம். அதனால இவங்க வரல, இவங்க ரெகுலரா இல்லைன்னா கிடையாது. You are going to fix that. Second thing, God said இந்த வசனத்தின்படியே இயேசுவின் தாயாகிய மரியாளும் ஆண்டவர் சிலரை உங்களுக்கு கைட் பண்றதுக்காக வைத்திருப்பார். சிலரை மென்டர் பண்றதுக்கு வைத்திருப்பார். Include them in this list that they are going to be your mentors. They are going to help in this group formation. They are going to help you lead everything in the righteous way. They are going to help you to stand on the word. அது அவங்க மேல இருக்கிற ரெஸ்பெக்டால வரலாம், அவங்களோட கூட இருக்கிற சில பயத்தால வரலாம். But God wants you to fix those mentors, fix those mentees. அவங்க உங்களோட கூட இருப்பதனால நன்மை உண்டாகும். 3வது காரியமாக ஆண்டவர் இந்த யுனைடெட் இந்த ரெஸ்டோரேஷன்ல ஆண்டவர் செய்த ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானுடைய அசைவுக்கு இந்த 120 பேர் தங்களை ஒப்பு கொடுத்துட்டாங்க. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நியூ டீச்சிங்,
இயேசு கிறிஸ்துவோட டீச்சிங் அஸ்திபாரம் தான், மரியாளுடைய கைடன்ஸ் அஸ்திபாரம் தான். ஆனா பரிசுத்த ஆவியானுடைய மூவுக்கு, whether God moves through tongues, God moves through prophecy, God moves through healing, God moves through deliverance, உங்களோட கூட எப்படி ஆவியானவர் இந்த மூமெண்ட் ஆரம்பிக்கிறாரோ, give up that. காத்திருக்காதீங்க, காத்திருக்கிறதோடு இணைந்து செயல்படுங்க. So after 21 days, whatever the plan God gives, act upon that immediately. இது அடுத்த மாசத்துக்கான பிளான் கிடையாது, அடுத்த வருஷத்துக்கான பிளான் கிடையாது. எனிதிங் காட் கிவ்ஸ் இட்ஸ் a plan which need to be done right now. ஸோ உடனே அதை செய்யுங்க. எதை செய்ய முடியுமோ, சின்ன விஷயமா இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட் அதை செய்வது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். இதோட இணைந்து 3 விதமான காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசிக்கிட்டே இருந்தார். அந்த 3மே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எவ்ரி இண்டிவிஜுவல் யூ ஹாவ் டு டூ பை யுவர் செல்ஃப். ஸோ அந்த 3 காரியத்தை நான் உங்களோட கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நெகேமியாவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம் நமக்கு தெரியும். நெகேமியாவோட புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்க நேரம் இல்லைனாலும் முடிஞ்ச வாசிச்சுங்க, இல்லைன்னா வந்து ஜஸ்ட் கோயிங் டு கோ குவிக்லி. ஸோ நெகேமியா வந்துட்டு இந்த 6ஆம் அதிகாரம் 15 வசனத்துல அவர் அலங்கத்தை கட்டினார் என்று வாசிக்கிறோம். அலங்கத்தை இடிக்கப்பட்ட அலங்கம். சோ உங்களுக்குள்ள ஏற்கனவே ஆண்டவர் சில காரியத்தை ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் வைத்திருந்திருப்பார். அதுல ஒரு வேலை உங்களுடைய ப்ரேயர் லைஃப் இடிக்கப்பட்டிருக்கிறதா, உங்களுடைய டுவெல்லிங் தி வேர்ட் இடிக்கப்பட்டிருக்கிறதா, பரிசுத்த ஆவியாரோட இணைந்து செலவு செய்கிற நேரம், அது 1/2 hour ஆகட்டும், 1 மணி நேரம் இருக்கட்டும், ஆண்டவரோட டங்ஸ்ல பேசினாரு, ட்ரீம்ஸ் கொடுத்தாரு, விஷன்ஸ் கொடுத்தாரு, இப்பெல்லாம் அது வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிருக்கு, எல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு சொன்னா, you are going to rebuild that. You are going to rebuild that as a wall. அதை மறுபடியும் சொல்லுகிறேன், you are going to rebuild it as a wall. ஸோ அந்த வால் அப்படின்ற இடத்துல நான் இதை ஸ்ட்ராங்கா வைக்கிறேன். உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் சில ரெஸ்டரேஷன் கொடுக்கும் போது ரீபில்டு நீங்க உங்களை சுற்றிலும், இட்ஸ் நாட் ஃபார் தி ஹோல் குரூப், ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல். ஃபார் எவ்ரி இண்டிவிஜுவல் நீங்க கர்த்தரோடு கூட இருக்கிற அந்த நெருக்கமான ஐக்கியம், வேர்டோடு செயல்படுகிற அந்த உறவு, கர்த்தரோடு கூட இருக்கிறதான ஜெப வாழ்க்கை, இது உடைக்கப்பட்டிருந்தால் அதை கட்டி எழுப்புங்க. அதை எப்படி கட்டி எழுப்பணும்னு சொன்னா, as a wall you have to build that. அந்த ஜெபத்துக்குள்ள நீங்க இருந்தே ஆகணும். சோ உங்களை சுற்றிலும் அந்த ஜெபத்தை வச்சிருங்க. உங்களுடைய வேலை ஸ்தலமா இருக்கலாம், படிக்கிற இடமா இருக்கலாம், உங்க வீடா இருக்கலாம், ஒரு நாளைக்கு 24 hours நீங்க செலவிடுகிற அந்த நேரம் இந்த வால்குள்ள இருக்கணும். எங்க போனாலும் அந்த இடத்துல இந்த ஜெபம், எங்க போனாலும் அந்த இடத்துல இந்த வேர்டு, எங்க போனாலும் ஆவியானோடு கூட இருக்கிற ஐக்கியம். ஒரு வால்குள்ள நீங்க வாழ்வதை போல நீங்க 24 மணி நேரம் சுத்தி சுத்தி வந்தாலும் எல்லா வேலையும் முடிங்க. ஆனா இந்த வாலை ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணிடுங்க. ஓகே, ஐ மேக் இட் வெரி கிளியர். நீங்க எல்லா வேலையும் முடிச்சாலும் இந்த வாலை ஒரு வாட்டி ஃபேஸ் பண்ணிடுங்க. தட் வால் இஸ் யுவர் பிரேயர் லைஃப். தட் வால் இஸ் dwelling in the word. The wall is the close relationship with Holy Spirit. ரெண்டாவது ஒரு காரியம் எலியா செய்ததான ஒரு தெரிஞ்ச விஷயம், 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 31வது வசனம் 32வது வசனம் வாசிச்சிருங்க யாராச்சும் முடிஞ்ச. 1 ராஜாக்கள் 18, 31, 32. உனக்கு இஸ்ரவேல் என்னும் பேர் இருப்பதாக என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை பெற்ற யாக்கோபுடைய குமாரரால் உண்டான கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே 12 கற்களை எடுத்து அதை கற்களாகலே கர்த்தருடைய நாமத்திற்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டி பலிபீடத்தை சுற்றிலும் தானியம் அளக்கிற 2 படி விதைக்கத்தக்க இடமாக ஒரு வாய்க்காலை உண்டாக்கி. ஆண்டவர் செய்ததான ஒரு காரியம். எலியா வந்துட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறாரு. ஆண்டவருடைய வல்லமை, இவர்தான் உண்மை உள்ள தேவன் என்று ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுக்கிறார். ஜனங்களை பார்த்து, நீங்க பாகால் தான் தெய்வம் ப்ரூவ் பண்ண அப்படி போயிருங்க, இல்ல தேவன் தான், யெகோவா தேவன் தான் தேவன் சொன்னா இப்படி வந்துருங்க. டோன்ட் கீப் யுவர் தாட்ஸ், டோன்ட் டுவெல் இன் 2 different areas. ஸோ ஆண்டவர் இதை சொல்லி எலியா பலிபீடம் கட்ட ஆரம்பித்தார். இன்னைக்கு யூ ஆர் கோயிங் டு பில்ட் யுவர் ஓன் ஆல்டர் ஃபார் காட். உங்களுக்குள்ள நீங்க ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்ப போறீங்க. அது வந்துட்டு உங்க சரீரத்துக்குள்ளன்னு கிடையாது. எவ்ரி ஒன் at your place, at your work life, at your home. ஸோ உங்க வீடுகள்ல உங்களுக்குன்னு ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் நினைக்கும் ஜெபிப்பேன். உங்க ஹாஸ்பிட்டல்லையோ, வேலை ஸ்தலத்திலேயோ, உங்க காலேஜ்லயோ ஒரு இடத்தை பிக்ஸ் பண்ணுங்க.
இந்த இடத்துல தினைக்கும் ஜெபிக்க போகிற இப்படி ஒரு இடத்த நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நீங்க எல்லா இடங்களும் நானே கர்த்தருக்கு பலிபீடமா இருக்கிறேன்னு சொன்னா மேக் ஷுவர் யுவர் ஆல்டர் இஸ் பில்ட். சோ இந்த ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா நம்ம ஜூம்ல இணைந்து வந்து ஜெபிக்கிறோம், நல்ல விஷயம் தான். ஆனால் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வீட்டிலேயோ உங்களுடைய ஹாஸ்பிட்டல்லையோ ஒர்க் பண்ண இடத்துல படிக்கிற இடத்துலயோ மேக் ஷுவர் யூ ஹாவ் அ கான்கிரீட் பிளேஸ் where you pray every day, where you spend time with God every day. Let it be like 5 minutes, 30 minutes, 1 hour இருந்தாலும் பரவாயில்ல. எலியா பலிபீடத்தை கட்டினதை போல, அவன் செப்பனிட்டதை போல, இன்னைக்கு ஆவியானவர் இந்த உபவாச நாட்களை சொல்கிற காரியம், நீங்கள் உங்களுக்கான பலிபீடத்தை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்க. அதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. அவன் யாக்கோபு அல்லது இஸ்ரவேல் என்று ஆசிரியக்கப்பட்டு இருக்கிறதுனால அந்த 12 கற்களை வைக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு வாட் இஸ் த ப்ராஃபஸி யூ கேரி? உங்க மேல பர்சனலா நீங்க உங்க மேல ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை உரைத்து வைத்திருப்பார். ஆண்டவர் உங்க மேல சில திட்டங்களை வைத்திருப்பார். அந்த திட்டத்துக்கு கொடுக்கப்பட்ட லிஸ்ட் நான் மறுபடியும் சொல்லுகிறேன். இஸ்ரவேல் யாக்கோபு இஸ்ரவேலாய் கருதப்படும் சொன்னா 12 கோத்திரம் என்பது லிஸ்ட். 12 லிஸ்ட் நம்பர். சோ உங்களுக்கு ஆண்டவர் சில வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பாரு. அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை லிஸ்ட் டவுன் பண்ணுங்க. ஆண்டவர் எனக்கு பர்சனலா என்ன கொடுத்திருக்கிறார். இட் கேன் பி a 5 prophecy, it can be 2 prophecy, it can be 12 prophecy. It doesn't matter. Don't forget any word which has been uttered upon you. அந்த வாக்குத்தத்தங்களை லிஸ்ட் டவுன் பண்ணிக்கோ. இந்த 21 நாள் முடிக்கிறதுக்கு முன்னாடி முடிஞ்சா இன்னைக்கு லிஸ்ட் டவுன் பண்ணிடுங்க. We are going to pray tomorrow. ஆண்டவர் சில காரியம் சொல்லியிருக்கிறார். இந்த லிஸ்ட் டவுன் பண்ணிக்கிட்டு உங்க பலிபீடத்தின் மேல இந்த லிஸ்ட்டை வைங்க. ஆண்டவரே, நான் இன்னில இருந்து நான் செபிக்க போகிறேன். ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்தம் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்படணும். அது அந்த லிஸ்ட்ல வந்துட்டு even it can be there that you are going to meet the president directly. நீ ராஜாக்களோடு அமர செய்வான்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னைக்காச்சும் கூட சொப்பனங்களோ தரிசனங்கள்லையோ ஆண்டவர் உங்களோட ஒரு ப்ராஃபட்டிக்கா உன்னை நான் வந்துட்டு கவர்மெண்ட் பார்லிமெண்ட்ல கவர்மெண்ட் லீடர்ஷிப்ல உட்கார வைப்பேன்னு உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கான்னு சொன்னா அதை எழுதுவீங்க. எழுதி இட் கேன் பி நார்மல் பிரிண்ட் அவுட் ஆல்சோ. நீங்க தினைக்கும் செபிக்கும் போது அதை வைங்க. உங்களுடைய வால் ஹேங்கிங்ல வைக்கலாம். உங்களுடைய பலிபீடத்தின் மேல தினைக்கும் நீங்க ஜெபிக்கிற இடத்துல வைக்கலாம். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த 21 நாளுக்கு முன்னாடியே இன்றைக்கு உங்களுக்கான ஒரு பலிபீடத்தை பிக்ஸ் பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க வேலை ஸ்தலத்துல எங்க முடியுமோ fix that altar. You have to go stand there, you have to go sit there, go kneel there. அங்கதான் நீங்க ஜெபிக்கிறதுக்கான பிராக்டிஸ் தினைக்கும் பண்ணுவீங்கன்னு சொன்னா ரொம்ப எளிதா இருக்கும். பிகாஸ் நீங்க எங்கேயானா ஜெபம் பண்ணிக்கலாம் சொன்னா we may miss out certain things, but fix it. அதே நேரத்துல இந்த லிஸ்ட் எடுத்துருங்க. அந்த உங்க மேல உரைக்கப்பட்ட ப்ராஃபஸியோட லிஸ்டை எடுத்து எழுதி வைத்து செபிங்க. 3வது காரியமா நான் உங்களோட கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புற விஷயம், அத்தனை பேருக்கும் தெரியும், எஸ்தர் வந்துட்டு ஆண்டவருக்காக நின்றாங்க. எஸ்தர் உபவாசித்தாங்க 3 நாள் என்று சொல்லி. எஸ்தர் உபவாசத்துக்கான ஒரு பெரிய விஷயம் இருக்குது. நம்ம அத்தனை பேரும் இதை ஈஸியா பார்த்துருவோம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ இதை செய்யணும்னு சொன்ன யூதருக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும் என்று சொல்லி. இன்னைக்கு ரட்சிப்பு வேறு வழியா வரும், நீங்க பண்ணலன்னா வேறு வழியா வரணும் உங்களுக்கு நான் சொல்ல மாட்டேன். ஆண்டவருடைய திட்டத்தை இதுல தெளிவுபடுத்திக்கலாம். எஸ்தரோடு கூட இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருதயத்துல உபவாசிக்கணும், ஆண்டவருக்காக பரிசுத்தமாய் காத்திருக்கணும், தேவ ராஜ்யத்தை விட்டுறக்கூடாது என்கிற ஸ்ட்ராங் ஐடியாவை, ஸ்ட்ராங்கான ஒரு டிசைரை எஸ்தருக்குள்ள போட்ட ஆண்டவருக்கு ராஜாக்குள்ள போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் சொல்றதுனால கவனிச்சுக்கோங்க. எஸ்தருக்கு ஒரு பெரிய பொறுப்பு இன்னும் வரவே இல்லை. எஸ்தர் சின்ன பிள்ளையா இருந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கிறாங்க. எஸ்தரை கொண்டு அதுலயும் எஸ்தர் 3 நாள் ஜெபம் பண்ணா ராஜாவோட மனசு மாறும் அப்படின்னு போயிட்டு ஒரு பெட்டிஷன் தான் போடணும். ராஜா கிட்ட போயிட்டு என் ஜனங்களை இப்படி பண்ணாதீங்க, ஒரு சின்ன பெட்டிஷன் தான் போடணும். எஸ்தருக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராங் டிசைரை போட தெரிஞ்ச தேவனுக்கு ராஜாக்குள்ள போடுறதுக்கு ஏமாத்திரம். அதே நேரத்துல ராஜா இந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு ஏமாத்திரம். ராஜாக்கு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனால் பார்க்க வேண்டிய காரியம், ராஜா அந்த வார்த்தை சுமக்கல. ராஜாவுக்கு ஆண்டவர் ஒரு நெருக்கமா இல்லை. ராஜாக்கு ஒரு பர்பஸ், ஒரு மேஜர் காலிங்
இருந்தாலும் எஸ்தர் மேல இருக்கிற காலிங் தன்னுடைய ஜனத்துக்காக பரிந்து பேசணும். இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களை நம்பி சில காரியத்தை கொடுத்திருக்கிறார். நாட் ஒன்லி தமிழ்நாடு, not only India. God has chosen you for a crowd, for a purpose. உங்களுக்குன்னு ஒரு பெரிய கிரௌடு கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அந்த கிரௌடுக்கு நீங்க சொன்னாதான் எழுப்புதல் வரும். அந்த கிரௌடுக்கு நீங்க ஜெபித்தால்தான் ரட்சிப்பு வரும். அந்த கிரௌடுக்கு நீங்க ஜெபித்தால்தான் அவங்களுக்கு விடுதலை வரும். If not, they will be still in sin. If not, they will not come to God. If not, they will not follow the word. இன்க்ளூடிங் முடிச்சு சொல்றேன், அவன் ரட்சிக்கப்பட முடியாது, ஆண்டுகிட்ட வர முடியாது, அந்த வார்த்தையை பின்பற்ற முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜனத்திற்கு நீங்கள் தான் செபிக்கணும். இது ஆண்டவர் திட்டவட்டமா வச்சிருக்கிறார். ஆகையால உங்களுக்கு எடுத்துக்கோங்க, நீங்க உங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஒரு ஏவுதலை கொடுக்கிறாரோ ஆண்டவர் நிச்சயமா செய்வார், செய்யாம போக மாட்டார். சோ உங்களுடைய மைண்ட்ல, உங்களுடைய கான்சியஸ்ல God is going to fix a crowd. சோ நீங்க கும்பா சேர்ந்து குரூப்பா ஜெபிக்கிறத தாண்டி பர்சனலா நீங்க இன்னைக்கு நான் இருக்க சொன்னா ஓகே, என்னோட கூட இருக்கிற காலேஜ் ஃப்ரெண்ட் இவங்க இருக்கிறாங்க, என்னோட கூட இருக்கிற ஹாஸ்பிட்டல் ஃப்ரெண்ட்ஸ் கிரௌடு இந்த 100 பேர் இருக்கிறாங்க, என்னோட கூட இருக்கிற என்னுடைய சர்ச், என்னுடைய சுற்றி இருக்கிற ஆட்கள் இவங்க இருக்கிறாங்க. எந்த கிரௌட ஆண்டவர் இந்த 21 days இம்மீடியட்டா உங்க மனசுல போடுறாரோ அந்த கிரௌடுக்கு நீங்க தான் எஸ்தர், அந்த கிரௌடுக்கு நீங்க தான் எலியா, அந்த கிரௌடுக்கு நீங்க தான் நெஹெமியா. There is no choice over here. So identify that crowd, pray for that crowd immediately. So ரொம்ப நாள் ஆக போறது கிடையாது. உங்களை நம்பி தேசத்தை கொடுக்கிறாருன்றதை தாண்டி அதெல்லாம் எஸ்தர் எத்தனை லட்சம் தேசத்துல வாழ்கிற ஆளை பார்த்திருப்பாங்க நினைக்கிறீங்க? நோ. எஸ்தருக்கு தெரியும், என்னுடைய கோத்திரத்துல வந்திருக்கிற இந்த யூத ஜனங்களுக்கு நான் தான் நிக்கிறேன். சோ ஆண்டவர் உங்களை வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிருக்கிறாரா? That field is going to be with you and God going to move different things with you. அப்போ உங்க வழியா ஆண்டு ஐடென்டிஃபை பண்ணிருக்கிற அந்த கிரௌடுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், யூ ஐடென்டிஃபை இந்த ஃபாஸ்டிங் டைம்ல எதெல்லாம் முடியும் ஆண்டவரை இந்த கிரௌட் முழுவதும். I strongly desire one thing. லாஸ்ட் டேஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல் ஒரு ஆண்டு சொல்லிட்டாரு. அந்த பெரிய எழுப்புதல் வரும்போது சர்ச்ல இடம் பத்தாது. இன்னைக்கு இருக்கிற சர்ச்ல 500 பேரோ 1000 பேரோ வர்ஷிப் பண்ற இடம் பத்தாது. There will be a season God is going to open hospitals. God is going to open IT industry. IT ஃபார்ம்ல இருக்கிற பெரிய பெரிய ஒரு ஐடி உடைய என்விரான்மெண்ட் ஓபன் பண்ண போறாரு. எந்தெந்த இடங்கள்ல இன்னைக்கு நீங்க சண்டேஸ் போனா ஸ்கூல் ஓப்பனா இருக்காது, ஸ்கூல் கிரௌட் இருக்காது. அங்க சேர்ந்து ஜெபிக்கிறதுன்றது கிரௌட புல் பண்றது கஷ்டம். ஆனால் இன்னைக்கு நீங்க சண்டேஸ்ல போச்சுன்னா ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா தான் இருக்கும். சண்டேஸ்ல போனீங்கன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற ஐடி கம்பெனிஸ், பிபிஓஸ், இட் வில் பி ஸ்டில் ஆப்ரேட்டிங். இப்படி ஆப்ரேட் ஆகிற இடங்களிலே ஆண்டவர் ஒரு திரளான கூட்டத்தை கொடுக்க போகிறார். தட் இஸ் கோயிங் டு பி an extraordinary massive மெகா சர்ச்சை போல அவங்க சண்டேஸ்ல வர்ஷிப் பண்ண போறாங்க. தட்ஸ் கோயிங் டு பி நாட் ஜஸ்ட் ஒரு 5 சாங்கை பாடிட்டு ஒரு மெசேஜ் கேட்டு போகிற சர்வீஸ் இருக்க போறது கிடையாது. அந்த இடத்துல ஒரே நாள்ல ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதான 1000 பேஷண்ட் ஹீல் ஆயிடுவாங்க. அவங்க எல்லாம் ஆண்டவர் ஆர்ப்பரிப்பாங்க. அவங்க எல்லாம் உங்க கூட சேர்ந்து, இட்ஸ் நாட் சம்ஒன் எக்ஸ்டர்னல், உங்க கூட சேர்ந்து அதே இடத்துல முழங்கால போட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறாங்க. That can be a single ward, that can be an operation theater, that can be a mega hall, but it's going to happen. ஒரு சீசன் வரப்போகிறது. அந்த சீசனுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Not by might, not by power, but through the Spirit of God. Not by medicine, not by surgery, but through the Spirit of God. There's going to be massive healing through you. There's going to be massive mega service through you. அந்த ஆண்டவர் அந்த நாட்கள்ல நீங்க நின்று, ஏன்னா டாக்டர்ஸ்க்கு தெரிய போறது இல்லை, புதுசா ஆண்டுக்கு தெரிய போவதில்லை எப்படி வர்ஷிப் பண்ணணும்னு ஆண்டு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். God is going to allow you to stand for him, to lead thousands of people. அப்படிப்பட்ட ஒரு மெகா மூவ்மெண்ட் ஆண்டு கொண்டு வருவார். அந்த எழுப்புதலின் காலம் என்பது it's not going to sustain for years together. It's going to be there for weeks, maximum 1 or 2 months. அதுக்குள்ள ஒரு பெரிய கிரௌடு ஆண்டவர்
ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். அவரை தான் தெய்வம் என்று பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிடும். thousands of people ஜனங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது. இட்ஸ் கோயிங் டு பி ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரி. அந்த ஏஞ்சலிக் மினிஸ்ட்ரியோட சீசனுக்கு தான் ஆண்டவர் உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். Again, don't forget that 24 days of fasting is not just going to restore you. நீங்க அரணுக்கு திரும்பணும் அப்படின்னு சொன்னா, இந்த அரணுக்கு திரும்புற அனுபவத்துல உங்களை ஆண்டவர் மைட்டி வாரியர்ஸ் ஆக பயன்படுத்த போகிறார். இந்த அரணுக்கு திரும்புகிற அனுபவத்துல நெஹேமியாக்குள்ள இருந்த குவாலிட்டி உனக்குள்ள இருந்து வெளியே வரங்க போகுது. இந்த அரணுக்கு திரும்புற இந்த சீசன்ல you are going to build the wall, you are going to build your altar, you are going to stand like Esther for your own people. கடைசி நான் சில காரியமாக நான் சொல்லி நான் ஜெபிக்கவும் விரும்புகிறேன். ஆண்டவர் எனக்கு இன்னொரு விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள கொடுத்திருக்கிற ஒரு காரியம். சரி, இதெல்லாம் நடந்துருச்சு. ஹோலி ஸ்பிரிட் அவங்களோட கூட 120 பேரோடு கூட மூவ் பண்ணும்போது 2 விஷயத்தை அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சாங்க. அந்த 2 விஷயத்தை you are going to do, you are going to start today and tomorrow. அதை ஆரம்பிக்க போகிறீங்க. அதை இந்த கூடுகையுடைய நிறைவிலே you are going to do that right away. சோ அவங்க செய்த ஒரு விஷயம் அப்போஸ்தலர் 9:1 வாசிச்சிடலாம். அப்போஸ்தலர் லூக்கா 9:1, லூக்கா 10:1 வாசிச்சிடலாம். நீங்க ஆண்டவர் அவர்களை அழைத்து 2 பேர் அனுப்பிச்சாங்க. 2 பேராக ஆண்டவர் அனுப்பினார். இந்த 2 பேருடைய அனுபவம் ஜீசஸ் இருக்கும் போது மட்டும் நடக்கல. இவர்கள் 120 பேரும் மேல் வீட்டு அறையில பரிசுத்த ஆவியானவர் பெற்று பிற்பாடும் வசனம் அழகா சொல்கிறது, பவுலையும் பர்னபாவையும் என்னுடைய ஊழியத்துக்கென்று நான் பிரிக்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் அங்க சொன்னதை பார்க்கிறோம். அப்ப 2 பேராக இணைந்து choose your prayer partners, choose a person where you can strongly move along with them. இன்னைக்கு நான் இதை பிராக்டிக்கலா உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒருத்தரோ 2 பேரோ இல்ல 5 பேரோ ஒரு குரூப்ல இருக்கிறவங்க இருக்கிற எல்லாரையும் புல் பண்ணி வாங்க ஜெபிக்கலாம், வாங்க ஜூம்ல கனெக்ட் ஆகலாம், லெட்ஸ் ஆல்வேஸ் எ பிரேயர் அப்படின்னு சொல்றாங்கன்னா அந்த 5 பேருடைய வேலை ரொம்ப அதிகமா இருக்கும். இறுதி பருந்தும் 5 பேர் 10 பேர் தான் அவங்க இன்ட்ரெஸ்ட் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பட் when you ignite another person, 2 பேரை நீங்க பேரப் பண்ணுங்க. அது வந்துட்டு 2 பேருன்றது இட்ஸ் நாட் கோயிங் டு லைக் இவங்க 2 பேர் தான் பெஸ்ட்ன்றதுலாம் கிடையாது. பட் காட் வாண்ட்ஸ் யூ டு பேர் அப் லைக் 2 people. ஒரு சகோதரனும் இன்னொரு சகோதரனும் இணைங்க. நம்ம இணைந்து நம்ம செபிக்க போகிறோம். we are going to build the altar, we are going to build the wall, we are going to stand for our people. 2 பேர் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கே நீங்க யூ கேன் சூஸ் அனதர் பிரேயர் பார்ட்னர். நீங்க செய்ய போகிற வேலை என்னது? இன்னில இருந்து ஒவ்வொரு நாள் என்னப்பா நான் இதுக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் இப்படியா இப்படி கர்த்தருடைய வார்த்தையை தியானிச்சேன், ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணலவா, போன் போடுங்க, ஜெபம் பண்ணுங்க, கட் பண்ணிக்கோங்க, தவறு கிடையாது. நீங்க வந்துட்டு இதை ரொம்ப எளிதாய் பண்ணலாம். அப்படிதான் பவுலும் பர்னபா செஞ்சாங்க, அப்படிதான் பேதுரு அந்திரேயா செஞ்சாங்க, அப்படிதான் தோமா செஞ்சாரு, அப்படிதான் பர்தோலை செஞ்ச இது ஆண்டவர் செய்த ஒரு காரியம். நாங்க 2 நாள் முன்னாடி வாசித்து கொண்டிருந்தோம். சிம்சனுக்கு ஒரு பெரிய காரியம் செய்யணும். சிம்சன் பெரிய விஷயம் செய்யறதுக்கு அவருக்கு டைம் எல்லாம் கிடையாது. நீங்க பக்கத்துல யாராச்சும் தான் சொல்லுங்க, இல்லைன்னா உங்களுக்கு நீங்க சொல்லுங்க, யூ டோன்ட் ஹேவ் டைம். உண்மையான விஷயம் அதுதான். நமக்கு டைம் எல்லாம் கிடையாது. நம்ம கண்ணை மூடி இன்னைக்கு தூங்கி காலை ஏஞ்சிக்கிறதுக்குள்ள யூடியூப்ல 1 லட்சம் வியூ ஒரு வீடியோ வருது. அந்த ஒரு வீடியோ 1 லட்சம் பேர் ஸ்பாயில் பண்ணிடுது. ஸோ வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ கஷ்டப்பட்டு ஆதாயப்படுத்துகிறோம். நம்ம எடுத்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்றதான ஒரு ஹாஃப் டேல நமக்கு வந்துட்டு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி சோசியல் மீடியாவில இல்ல எங்க ஒரு இடத்துல நிறைய காரியம் பேக் ஸ்டைட் பண்றதுக்கு நிறைய விஷயம் நடந்துருது. வி டோன்ட் ஹேவ் டைம். ஸோ சிம்சோனுக்கு ஒரே நாள் ஒரு ராத்திரி அவனுக்கு டைம் கிடையாது. அவனுடைய ஆக்ரோஷத்தை அவன் வெறித்தரமான அவனுடைய பதில அவன் செய்து ஆகணும். ஸோ வாட் இட் டிட், 2 ஃபாக்ஸை கட்டினார். 2 ஃபாக்ஸுடைய வாழை இணைத்து கட்டி அதுல அக்கினியை போட்டார். அதுல அக்கினி பத்த வச்சு வயல் நிலத்துல அனுப்பிச்சிட்டாரு. அவன் நினைச்சது பதிலடி கொடுக்கணும்ட்டு அந்த அக்கினி இறங்கினது எல்லாவற்றையும் அழித்து போட்டு ஒரு பெரிய மாற்றத்தை, வாட் இஸ் த பவர் வாட் ஹி கேரிட் என்பதை அன்னைக்கு ஒரே நாள்ல ப்ரூவ் பண்ணிருச்சு. So God wants the same power, same authority, same anointing to be ignited in every 2 of you.
நீங்க செய்ய போகிற காரியம் தான். ரெண்டு பேரை நீங்க பேரப் பண்ண போகிறது. இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் கம்மிங் வித் டிசிப்ளின் கொண்டு வரதுக்கு மட்டும் கிடையாது. இட்ஸ் டு இக்னைட் யுவர் செல்ஃப். ரெண்டு பேரா நீங்களே இக்னைட் ஆகுங்க. எப்ப முடியுமோ, லஞ்ச் பிரேக்கா, டீ பிரேக்கா, நைட்டா, ஏதோ டைம், 2 பேர் இணைந்து 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. Pray with powerful tongues. Pray with authority. Pray with the belief that every prophecy is going to come to pass. With faith, எல்லாத்தையும் கன்ஃபஸ் பண்ணுங்க. 2 பேர் அதை செய்யும் போது, ரெண்டு பேரை நீங்க செய்வீங்க சொன்னா, let it be like உங்களோட கிரௌட்ல 30 பேர் ஆக்டிவா இருக்கலாமே, 15 பேர் ரெண்டு பேரா இருக்கீங்க. யாரும் உங்களை வந்துட்டு புல் பண்ணி வாங்க ஒன்னா சேர்ந்து ஒரு 1 hour ஜெபிக்கலாம்னு சொல்லவே வேண்டாம். ஆட்டோமேட்டிக்கா you will be ignited by the Holy Spirit that let us pray today, let us pray this week, let us fast for 1 day. ஆண்டவர் இது உங்களுக்குள்ள ஈஸியா போட்டுருவாரு. அதுக்காக you are going to pair up, you are going to be ignited by the Spirit. பட் இது நடக்கிறதுக்கு you have to take the step. Hallelujah. சோ இதை தவிர ஆண்டவர் ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு சொல்லிருக்க, which I want to share with you tomorrow. பட் இன்னைக்கான ஒரு பெரிய எக்ஸசைஸ் சொல்லிடலாம். நீங்க இப்போ கூட நீங்க டெக்ஸ்ட் பண்ணிடலாம் யாருக்காச்சும் உங்க குரூப்ல இருக்கிறவங்க. அப்படிலாம் இந்த ஜெபம் முடிந்த உடனே யூ ஆர் கோயிங் டு பிக் யுவர் பார்ட்னர். இந்த குரூப்ல நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க, உங்களோட ப்ரேயர் பார்ட்னரை நீங்க பிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2 பேரு, இன்னும் 3 நாட்கள் டைம் இருக்கு. பிராக்டிஸ் வித்தின் திஸ் 3 days. டோன்ட் கிவ் அப். 21 நாளுக்கு அப்புறம் நாங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம் அப்படிலாம் பண்ணாதீங்க. இந்த 3 நாட்கள்ல பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க. You build your wall, you build your altar, you know your people. எஸ்தரை போல யாருக்கா நீங்க ஜெபிக்கணும் ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. ரைட் டவுன் the 12 ட்ரைபுக்கு கொடுத்ததை போல உங்களுக்கு கொடுக்கிறதான அந்த வாக்குத்தத்தத்தை, நீ யாக்கோபாக இஸ்ரவேலாய் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பான்னு சொன்னா அந்த வாக்குத்தத்தங்களை எழுதி வைத்து you start praying about it. இந்த காரியங்களோடு சேர்த்து I don't want to recap. You are very fine-tuned that you grasp most of things easily. அகல ஆண்டவர் சொன்னபடியே 120 பேர் கூடி வந்ததை போல ஆவியானவர் உங்களை கூட வர செய்திருக்கிறார். உங்கள் நம்பர்ஸ் இஸ் a must. உங்க நம்பர்ஸ் இஸ் been written by God. இந்த உங்களுடைய லிஸ்ட், நேம் லிஸ்ட்க்கு பாருங்க. இது ஆண்டவர் எப்போதும் இதை ப்ரீடிஃபைன் பண்ணிட்டார். ஆண்டவர் அதை நீங்க அந்த நேம்ஸ் இருக்கு அத்தனை பேரும் நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே, நாங்க இருக்கிறோம் ஆண்டவரே எப்படின்றத நீங்க உங்க லிஸ்ட்ல வைத்து நீங்க ப்ரூவ் பண்ணி காமிக்க போறீங்க. அதே நேரத்துல நெஹெமியாவை போல, எலியாவை போல, எஸ்தரை போல பில்டிங் ஆல்டர், பில்டிங் த வால், identifying your own crowd. இதை சேர்த்து you are going to pair up as 2 people. God is going to ignite you. சேர்ந்து எப்பெல்லாம் முடியுமோ அப்பெல்லாம் ஜெபிங்க. ஈவன் I would say ஒரு உங்க ஃப்ரெண்டுக்கு அந்த பிரேயர் பார்ட்னருக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா கூட put the இன்னைக்கு நிறைய இமோஜி வந்துருச்சு, நிறைய இமேஜ் ரிப்ளைஸ் வந்துருச்சு. ஃபயர் போட்டு காமிங்க, எனக்குள்ள ஒரு அக்கினி பட்டு எரியுது. ரீகலெக்ட் தட். நம்ம 2 பேருக்குள்ள ஆண்டவர் இக்னைட் பண்ணிருக்கிறாரு. That can be a symbolic representation of or image அனுப்புங்க, fire image அனுப்புங்க, word அனுப்புங்க, doesn't matter. But end of the day this should happen. And end of the day நீங்க 2 பேர் சேர்ந்து இதை செயல்படுத்தும் போது மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் உங்க மேல் அமர போகிறது. ஹல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுகிறேன், 2 பேரா நீங்க சேர்ந்து செய்யும் போது மூன்றாவதாக கர்த்தருடைய கரம் உங்கள் மேல் அமர போகிறது. நீங்கள் இணைந்து செய்கிற அந்த காரியங்களை மூன்றாவது God's hand is going to move along with you, that it will be fulfilled, it will be accomplished. It won't just like that lie in a shelf. உங்களுடைய ஜெபமா இருக்கட்டும், நீங்க இணைந்து 2 பேரும் செய்யற விஷயமா இருக்கட்டும், அது வெறுமையா மாற போறது இல்லை. சும்மா ஷெல்ஃப்ல சும்மா உட்கார போறது கிடையாது. God's hands going to move along with you, that it will be accomplished on a daily basis. எப்போ அதை முடிக்கணும் அவர் முடிச்சு வச்சிருக்கிறாரோ அதை முடிச்சுட்டு தான் நீங்க மற்ற காரியங்களை செய்வீங்க. நம்ம எல்லாரும் இணைந்து ஒரு 5 நிமிஷம் நம்ம ஜெபிக்க போகிறோம். Let us pray in tongues. இந்த
ப்ரேயர் முடிஞ்ச உடனே டேக் இஸ் திங்ஸ் சீரியஸ். ரெண்டு பேரை நீங்க பேரப் பண்ணுங்க. எல்லாம் கண்ணில் முடி செபிக்கலாம். யாரெல்லாம் முடியுமோ you are going to pray for tongues. In another 5 minutes God is going to ignite you. Hallelujah, hallelujah. ஆண்டவரே, நாங்கள் ஒரு மனதோடு செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுதும் எங்களோடு கூட வாசம் செய்கிறீர். எந்த இரண்டு பேரை முன்குறித்திருக்கிறீரோ மேல் வீட்டு அறையில, ஆண்டவரே, மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அக்கினி, மேல் வீட்டு அறையில இறங்கின அந்த அக்கினிமயமான வல்லமை கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது அத்தனை பேர் மேல போடும்படியா செபிக்கிறார். ஆண்டவரே, கர்த்தருடைய மகிமை இறங்குவதாக. தாசின் மல்பராய்தே லதூன் மர்காஸ்தே லிதுன மௌ ஷடதல் மௌதுன ஹத்மினாதே ரீதன் மக்கரு ஷர்பான ஜீல் மின் ஹத்மரோதே Lize neke patur manaze libna hose lato rakida mahidi rozeke librahaste malkrahido matur manazia lebrahaze libna hose donati lagdu nashti lahabase rezo lete lekabasete lekeba no shakete lazana maute rabana maste lebina mauder minahasia o rabastegede அண்டவர் ஜெபிக்கிற இவருடைய நாவலில் அக்கினி புறப்படுவதாக. ஜெபிக்கிற இவருடைய நாவலில் அக்கினி புறப்படுவதாக. இவங்க இருக்கிற இடத்துல அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி பற்றி எரிவதாக. ஆண்டவர் எந்த ஸ்தலத்தில் இருக்கிறாங்களோ அந்த இடம் அக்கினி ஜுவாலையாய் மாறட்டும். 7 மடங்கு சூளையாய் மாறட்டும். ஆண்டவரே, இவங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த பலிபீடத்தின் மேல் அக்கினி பற்றி எரியட்டும். இதோ பூமியில அக்கினி போட வந்தேன், அது இப்பொழுது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் சொன்னீங்க. ஆண்டவரே, ஆண்டவர் இப்பொழுது உன் பிள்ளைகள் மேல பரிசுத்த ஆவியருடைய வல்லமை ஆளுகை செய்வதாக. இவர்களுக்குள்ள இருந்த அக்கினி பற்றி எரிவதாக. ஆண்டவர் வாக்குதத்தமாய் நீ கொடுத்திருக்க எல்லா அவற்றையும் நிறைவேற்றி முடிக்க இவர்களோடு செயல்படும்படியா ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆண்டவர் தம்முடைய ஜனங்களுக்காக நிற்க ஆசை தாங்க. ஆண்டவரை இவர்களோடு கூட இருந்து இன்றைக்கு அந்த பலிபீடத்தை கட்டி எழுப்புற அனுபவத்தில் let them mark their territories, Lord. Let them build the altars, Lord, and every prophetic word come to pass. ஆண்டவர் 12 கண்களை வச்சது போல ஆண்டவர் ஒரு வாக்குதத்தத்துக்கு மேல இன்னொரு வாக்குதத்தம் ஆண்டவர் அந்த பிள்ளைகள் தாமே தம்முடைய ஜெப அறைகள்ல ஆண்டவர் ஆட்டங்கள்ல வைக்கட்டும். கர்த்தர் செய்து முடிக்க போகிற ஆண்டவரே, எந்தெந்த காரியங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறதோ நெகேமியா கட்டி எழுப்பினதே போல ஜெப வாழ்க்கை கட்டி எழுப்பட்டும். ஆவிக்குரிய யுத்தத்தை செய்ய முடியாது கட்டி எழுப்பட்டும். எதெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறதோ வசனத்தின் வல்லமை செயல்படட்டும். ஆண்டவரே, இவர்களோடு கூட கர்த்தர் செயல்படுவீராக. கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். கிருபையினால் முடிவீராக. லதூனமௌ ஷர்ஹால் தீர் ஹல்மினாதே லதன மல்கவாஹிதன் மனோதி அங்கதோ நதியா. இதோ கர்த்தர் ஆமே காண்டாமிருகத்தின் கொம்பை போல உங்க கொம்பை உயர்த்தி புதி எண்ணெயினால் அபிஷேகம் செய்கிறவராய் இருக்கிறார். ரேபனா தேல்மனா ஸ்தேல் மினோகதி நதி. நீங்க இருக்கிற எல்லைகள்ல எத்தனை எத்தனை ஜனங்கள் இருந்தாலும் எப்படி காண்டாமிருகத்துடைய கொம்பு உயர்த்தப்பட்டு அது பலமாய் காணப்படுகிறதோ அப்படியா கூட ஆண்டவர் உங்களை உயர்த்தி உன்னை ஸ்ட்ராங்கான ஒரு லீடராக நீங்க இருக்கிற இடத்துல வைப்பார். Though you may be submitting to your officials, but still you will stand as God's representative. You will stand for God. Reban matul adina shalkabazia ribinimil manatur banozia. இயேசு வல்லமுள்ள நாமத்தினால அப்படியாய் செய்து முடிக்க போகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, கர்த்தருடைய ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் சொன்னபடி இன்னைக்கு 2 பேரை பாருங்க. நாளைக்கு ஆக்சுவலா ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. I want to share that tomorrow. I'm meditating on that. ஆண்டவர் அதை ஏன் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா அதை வைத்திருக்கிறார் என்று அவரோட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். That's going to be a new thing, new revelation to you. It's going to be a new move in your spirit and soul. அதுக்காக காத்திருக்க போகிறோம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வாராங்க. ஆமென். Amen, amen. Thank you, Pastor. Thank you so much. ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்தலாமா? ஆண்டவருக்கு ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு ஆமென், ஒரு ஹல்லேலூயா, இயேசுப்பாவுக்கு மகிமைகளை செலுத்தி ஆண்டவர் அழகா நிறைய வார்த்தைகள் நம்மளோட பேசி நம்மளோட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறாருங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும் போது அவி வர்தி அப்படின்ற மாதிரி இருக்கானா, ஆண்டவர் வாண்ட்ஸ் டு டூ சம்திங்ல, அதனாலதான் செலக்ட் பண்ணி மேபி நீங்க நினைக்கலாம் இந்த ப்ரேயர்ல வேற யாரும் ஜாயின் பண்ணல, என்ன ஏன் ஆண்டவர் ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாரு அப்படின்னா, because God has chosen you. இந்த வார்த்தைகள் உங்களுக்கு நேராக கடந்து வரணும், இந்த வார்த்தைகளை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஆண்டவர் வந்து நம்மள வந்து இதுல வந்து ஜாயின் பண்ண வச்சிருக்கிறாருல. ஸோ ஒரு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இந்த ப்ரேயர் வந்து நமக்கு வந்து ரிவைவல் அண்ட் மெடிக்கல் ஃபீல்ட் ஃபெல்லோஷிப் அந்த குரூப்ஸ்ல இருக்கிறவங்க அந்த சர்க்கிள்ல வந்து இது வந்து இந்த இந்த ப்ரேயரோட லிங்க் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் ஆகியிருக்கும். ஒருவேளை எனக்கு வந்து வேற ஒருத்தங்க அனுப்புனாங்க, நான் வந்து இந்த ஃபெல்லோஷிப்க்கு ஐ எம் நியூ அப்படின்றவங்க, ஒருவேளை இந்த ஃபெல்லோஷிப்ல இணைய ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களோட நேம் அண்ட் ஃபோன் நம்பரை நீங்க சேட் பாக்ஸ்ல போட்டா இட் would பி சோ குட். உங்களோட நேம் அண்ட் சேட் பாக்ஸை நீங்க வந்து சேட் பாக்ஸ்ல உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பரை ஷேர் பண்ணுங்க. ஸோ நம்மளோட ஃபெல்லோஷிப்ல இருந்து ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. நான் இதுல இணைய ஆசைப்படுறேன், ஐ வாண்ட் டு ஜாயின் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறவங்க, ஸோ வி வெல்கம் யூ, வி வார்ம்லி வெல்கம் யூ. அப்படி ஆசைப்படுறவங்க யூ கேன் புட் யுவர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர், உங்களோட நேம் அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் எனிதிங், நீங்க வந்து அதை வந்து ப்ளீஸ் சேட் பாக்ஸ்ல போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ அப்படியே இருக்கிற இடங்கள்ல நம்ம அப்படியே ப்ரே பண்ணி முடிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி லெட்ஸ் ஆல் ப்ரே. ஓகே, அப்படியே கண்களை மூடி நம்ம வந்து ஜெபிக்கலாம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, அநேக வார்த்தைகளை திருஷ்டாந்தமா எங்க மத்தியில நீங்க பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இயேசுப்பா ஆண்டவரே, நிறைய காரியங்களை எங்களை நீங்க செய்ய சொல்லிட்டு இருக்கிறீங்க, நிறைய காரியங்களை எங்களுக்கு செய்வேன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. எல்லாவற்றுக்காகவும் இந்த வேலையில நாங்க நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துறோம்ப்பா, மனதார நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய செயல்களுக்காக நன்றி. நீர் எங்க மத்தியில ஊழியம் செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. எங்க மத்தியில நீங்க மினிஸ்டர் பண்ணி கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. தொடர்ந்து ஆவியானவர் நிறைய காரியங்கள் எங்களோட பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த 21 நாட்கள் இட் வாஸ் லைக் an era. ஆண்டவரே, ஒரு 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 எரா மாதிரி இயேசுப்பா ஆண்டவரே, இந்த இந்த 21 நாட்களும் இயேசுப்பா ஆண்டவரே, இந்த 18வது நாள் வரைக்கும் நிறைய காரியங்கள், எங்க புத்தி கெட்டாத காரியங்கள், எங்க அறிவு கெட்டாத காரியங்களை எங்களோட பேசிட்டு இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி 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 இயேசுப்பா. எங்க ஒவ்வொருத்தரையும் கூர்மையுள்ள ஆயுதங்களாக ஆண்டவரே இயேசுப்பா நீங்க மாற்றி கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய வாக்குத்தத்தங்கள் இந்த நாள்ல ரிசீவ் பண்ண ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஆமென் என்றும் நிறைவேற போகிறதற்காக நன்றி 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 இயேசுப்பா. ஒரு குழுவாக எங்களுக்கு நீங்க சொன்ன வார்த்தைகளை நீங்க நிறைவேற்றி முடிக்க போறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாள்ல உங்களுடைய வார்த்தையை ஷேர் பண்ண ஆண்டவரே அண்ணனுக்காக நாங்க ஜெபிக்கிறோம், அண்ணனுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆவியானவர் தெளிவாய் நீங்க அண்ணனை எடுத்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க, அதற்காக நன்றி. இன்னும் பயன்படுத்துங்க, இன்னும் ஊழியத்தின் காரியங்கள் அநேக இடங்களுக்கு கொண்டு செல்லுங்கப்பா. இன்னும் நிறைய இடங்கள்ல இசுப்பா பயன்படுத்துங்க. இதிலும் மேலானவைகளை காண்பா என்றபடி இசுப்பா இன்னும் மேலான அநேக காரியங்களை ஆண்டவரே இசுப்பா நீங்க அண்ணா காண கிருபை செய்ய போறதுக்காக நன்றி. ஆண்டவரே இசுப்பா அக்காவை ஆண்டவரே பிள்ளைங்களை எல்லாரையும் உங்க கரத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். அவங்க குடும்பத்தின் மீது ஒரு பாதுகாப்பை நாங்க பேசுகிறோம், ஒரு ப்ரொடெக்ஷனை நாங்க பேசுகிறோம், அவங்க ஊழியத்துல ஒரு எக்ஸ்பான்ஷனை நாங்க பேசுகிறோம். ஆவியானவர் நீங்க பெரிய காரியங்களை ஆண்டவரே அண்ணாவை அக்காவை ஆண்டவரே அந்த குடும்பத்தை கொண்டு ஆண்டவரே இசுப்பா தேசங்களை அசைக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாள்ல எங்களோட இந்த பிரேயர்ல ஜாயின் பண்ண ஒவ்வொருத்தருக்காகவும் இந்த வேலை நாங்க நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க, இன்னும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க. நீங்க சொன்னீங்கல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இண்டிவிஜுவலைஸ்டு ஸ்பிரிட்ஸ் இதுல நடக்க போகுதுன்னு சொன்னீங்கல்ல. ஒவ்வொருத்தருடைய ஆவியிலையும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நீங்க கட்டளையிட போகிறதற்காக உமக்கு நன்றி. ஆவியானவர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த நாள்ல எங்களை ஜெபிக்க தூண்டுங்க. எங்களுடைய ஜெப பலிபீடங்களை நாங்க திரும்ப கட்டுவதற்கு, நாங்க செப்பனிடுவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நாங்க எங்க போனாலும் எங்க இருந்தாலும் ஒவ்வொரு இடத்த நாங்க ஃபிக்ஸ் பண்ணி, ஒரு பிளேஸ் ஒரு டைம் நாங்க ஃபிக்ஸ் பண்ணி அந்த அந்த டைம்ல அந்த பிளேஸ்ல நாங்க நேரம் தவறாம நாங்க வந்து ஜெபிக்க அப்பா ஆண்டவரே, நாங்க ஒரு ஒரு நாள்ல எங்க போனாலும் இசப்பா ஆண்டவரே அந்த ஜெப ஆண்டவரே இசப்பா அந்த வாலுக்குள்ள ஆண்டவரே அந்த பைபிள் ரீடிங் என்ற அந்த வாலை ஆண்டவரே நாங்க ஃபேஸ் பண்ணுவதற்கு எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீங்க அப்படி செய்ய போகிற அன்புக்காக ஸ்தோத்திரம். உங்க கரத்துல நாங்க எங்களை விட்டு கொடுக்கிறோம் சுவாமி. நீங்க பெரிய காரியங்களை செய்ய போறீங்க, அப்படி நீங்க செய்ய போற அன்புக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். So much thanks for joining. So as I said, if you want to join, நீங்க வந்து உங்களோட நேம் அண்ட் உங்களோட கான்டாக்ட் நம்பர், நீங்க மெடிக்கல் ஃபீல்டா இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நான் இந்த ஃபெலோஷிப்ல இணைய ஆசைப்படுறேன் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா உங்களோட நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பரை சாட் பாக்ஸ்ல போடுங்க. so that we will contact you. Thanks for joining. நாளைக்கு 19வது நாள் நம்ம வந்து again join பண்ணலாம். Until God bless you all. Thanks for joining.
அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. ஓ என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. அனலான ஊழியம் தாருமே, அக்கினி ஜுவாலையாய் மாற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை. ஒரு விஷயம் சொல்லுவான், நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அற்புதத்தின் அபிஷேகம் தாருமே. நிழல் பட்டு மரித்தோர்கள் எழும்பிட அபிஷேகம் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. இனி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. இனி நாவுகள் தாருமே, அதிகார நாவுகள் தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. பெந்தேகோஸ்தே அனுபவம் தாருமே, மாறியாவியை ஊற்றுமே. மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே. மேலான வல்லமை, சேர்ந்து சொல்லாமா? என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே. என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட என் ஆவியை ஊற்றுமே. என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை
கடைசியாக கரைகளை வைத்து சொல்ல போறோம். என்னை நிரப்புமே